வணக்கம் தாத்தா. வணக்கம் செல்வங்களே. நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நானும் ஃபாஸ்ட்டாக இருக்குவேன். தாத்தா, எல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? முன்ன என்னவோ சொன்னீங்க, கடவுளுடைய ராஜ்யம் இவ்வளவு தான், இவ்வளவு தான் ராஜ்யம், இவ்வளவு தான் அப்படின்னு. கடவுளுடைய ராஜ்யம் பெரியது, எல்லாம் அவருடையது, எல்லா படைப்புகளும் அவருடையது. அப்படி என்று இருக்கும்போது கடவுளுக்கும் ஒரு எல்லை உண்டு. அவருடைய ராஜ்யம் எவ்வளவு தான். இங்கே இருந்து மேலே பாருங்கள், பலவிதமான அமைப்புகள், படைப்புகள் இருக்கிறது. பலவிதமான படைப்புகள், பலவிதமான படைப்புகள். மேலே பாருங்கள், அந்த பறவை பறந்து கொண்டு இருக்கிறது அல்லவா, அதுவும் அவருடைய படைப்புகளிலே ஒன்று. இன்னும் மேலே பாருங்கள், சூரியனை பார்க்கலாம், அதுவும் கடவுளுடைய படைப்பு தான். அதற்கு மேலே நட்சத்திரங்களை பாருங்கள், அவைகளும் கடவுளின் படைப்புகள் தான். அதற்கு மேலே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. அதே போல்தான் கீழ் நோக்கி பாருங்கள், பூமிக்கு அடியிலே பலவிதமான உலகங்கள், காண்பீர்கள். அவைகளெல்லாம் தாண்டி தாண்டி சென்று விட்டு பிறகு பின்னால் பார்த்தா அங்கு ஒன்றுமே இல்லை. இந்த நட்சத்திரங்களுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆம் சொல்கிறாங்களே, அவ்வளவு தான் கடவுளுடைய ராஜ்யம். அதற்கு பிறகு பூஜ்யம். ஓகே, என் எதிரிலே ஒரு பட்டாம்பூச்சி பறந்து சென்று இருக்கிறது. அதை உங்களுக்கு காட்டலாம் என்றால் என் கண்களுக்கு, என் கைகளுக்கு கிடைக்கவில்லை. ஓகே, அதை படைத்ததும் நமது கடவுள் தான். அதற்கு பிறகு கடவுள் ராஜ்யம் முடிவடைகிறது. மொச்ச ராஜ்யம், சொர்க்கம், அவைகள் எல்லாமே கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டுத்தான். அதற்கு அப்பாலே ஒன்றுமே இல்லை. அது வேறொருடைய ராஜ்யம். எப்படி இந்த வானத்திலே ஒரு நமது பூமி இருக்கிறதோ சிறியதாக, அதே போலத்தான் ஆகாயத்திலே என்று சொல்லலாம். ஒன்றும் இல்லாத இடத்திலே என்றும் சொல்லலாம், ஆகாயத்திலே என்றும் சொல்லலாம். அதில் எப்படி பூமி ஒரு சிறிய பொருளாக காணப்படுகிறதோ, அப்படித்தான் பரந்த வெளியிலே உலகம், கடவுளுடைய படைப்புகள் எல்லாமே அவருடைய ராஜ்யம். அதற்கு அடுத்து அவருடைய ராஜ்யம் இல்லை என்று சொன்னீர்களே தாத்தா. என்ன தாத்தா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே தாத்தா? நீங்கள் என்ன தாத்தா, நீங்கள் கடவுளுக்கும் ஒரு எல்லை வைக்கிறீங்களே தாத்தா? இருப்பதை தான் சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்தது தான் சொல்லுகிறேன். அவர் சொன்னார், நானே கடவுள், என்னை விட்டால் வேறு கடவுள் இல்லை அப்படி என்று நான் அதை ஒற்றுக்கொள்கிறேன். அவர்தான் கடவுள். அவருக்கு அடுத்து வேறு கடவுள் யாருன்னா இருப்பார்களா? அல்லாண்ட நம்ம அவருடைய படைப்புகளுக்குள்ளே இவர் கடவுள். அவர்களுக்கு படைப்புக்கு அண்ணாண்ட வேறு ஏதாவது இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஒரு கடவுள் இருக்கலாம். வேறு கடவுள் இருக்கலாம்.
நமது ராஜ்யத்துக்குள்ளே இவர்தான் கடவுள். ஓகே தாத்தா, நீங்கள் நான் தாத்தா நீங்கள் இப்போ நான் தாத்தா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தாத்தா. தலையில் இருக்கிறது பிடிச்சியா இல்லை வேறு எங்களுக்கு தெரில தாத்தா. ஓகே, எல்லாருக்கும் இருப்பது புத்தி தான். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என் செல்வங்களே? இல்லை தாத்தா, வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? கடவுள் படைப்பிலே வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? கடவுளை பற்றி வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? என்னுடைய தலை இருக்கும் வரை கண்டுபிடிப்புகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். கமான் சொல்லுங்கள் தாத்தா பார்க்கலாம், எல்லாத்த கண்டுபிடிச்சுங்க. இல்லை, நான் பார்த்தேன் பலவிதமான படைப்புகளை பார்த்தேன். ஆடுகளை பார்த்தேன், குருவிகளை பார்த்தேன், கொக்குகளை பார்த்தேன், மீன்களை பார்த்தேன், பலவிதமான மிருகங்களை பார்த்தேன். அப்புறம் வேறு என்ன ஆகுது? பலவிதமான உயிரினங்களை பார்த்தேன். அவைகளெல்லாம் பார்த்து கடவுள் இத்தனையும் எப்படிடா படைத்திருப்பார்? இந்த பறவையை பாருங்கள், அவருடைய வடிவமைப்பே வேறு. இந்த மனிதனை பாருங்கள், அவருடைய வடிவமைப்பே வேறு. அந்த எருமாடை பாருங்கள், அதனுடைய வடிவமைப்பே வேறு. பாருங்கள், இந்த கொசுவை பாருங்கள், இந்த கொசுனுடைய வடிவமைப்பை வேறு. இப்படி இதையெல்லாம் எப்படிடா பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சா, அப்புறம் நான் யோசித்தேன், அவர் எப்படி படைத்திருப்பார். பாருங்கள், இந்த பட்டாம்பூச்சியை பாருங்கள். அது கொஞ்சம் கூட பயம் இல்லை பாருங்கள். அது கேமரா வீடியோவை பார்த்துருக்குது, தெரிகிறதா? ஓகே, அது அமர்ந்து கொண்டு இருக்கட்டும். நான் இவைகளெல்லாம் எப்படிடா படிச்சிருப்பார் யோசிச்சுன்னு அப்புறம் நான் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்க சொல்லுங்கன்னா, அது வெறும் சிம்பிள். கடவுள் பண்ணது அத்தனையும் ஒரே ஒரு சர்க்கியூட், ஒரே டயக்ராம், ஒரே சிஸ்டத்தில் அடங்கியிருக்கிறது. அதோடைய உருவமைப்பு, பாடி ஸ்ட்ரக்சர் தான் வேறுபட்டு இருக்கிறது. பாருங்கள், இந்த பட்டாம்பூச்சியை பாருங்கள். ஓகே, இன்னும் அமர்ந்து கொண்டே இருக்கிறது. காண முடிகிறதா? கண்ணுக்கு தெரிகிறதா? ஓகே, அண்ணாடா பட்டாம்பூச்சியே, என் மீது உனக்கு இவ்வளவு ஆசையா? என்னை விட்டு போக மாட்டியா? பாருங்கள், தாத்தாவை பாருங்கள் வீடியோவில். ஓ, நம்மளும் வீடியோவில் காட்சி அளிக்கலாம் என்ற ஆசையோ? ஓகே, அப்படி ஓஹோ, பாருங்கள், அந்த பட்டாம்பூச்சி சொல்லுகிறது, அன்புக்கு நான் அடிமை, உங்கள் அன்புக்கு நான் அடிமை என்று என் கையை விட்டு போக மாட்டேன் என்று. ஓகே, நான் அது என்னை அன்பு நாடி வந்த பிறகு அதை நான் விரட்ட விரும்பவில்லை. இருக்கட்டும், 4 குழந்தைகளோடு இதுவும் ஒரு குழந்தையாக இருக்கட்டும். ஓகே, சொல்லுமே, நீ பறந்து போ. நான் வீடியோவில் கொண்டாந்து பேசுகிறேன். நான் பறந்து போவோம்.
ரைட் 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 ரைட். ஆ அப்புறம் நான் இவைகளெல்லாம் எப்படிடா படைத்திருப்பார் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். அப்புறம் என்னுடைய அறிவுக்கு எட்டி விட்டது. என்ன அறிவுக்கு எட்டி விட்டதுன்னா, ஓ அதெல்லாம் வெரி சிம்பிள், கடவுள் பண்ணதெல்லாம் வெரி சிம்பிள், முடிந்தால் என்னாலும் பண்ண முடியும், அவைகளை பற்றி அவைகளைப் போலவே என்னாலும் பண்ண முடியும் என்று யோசித்தேன். தாத்தா உங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு தாத்தா, ரொம்ப ஆயிடுச்சு தாத்தா, ரொம்ப ஆயிடுச்சு. அவரை மாதிரி நீங்களும் நானும் பண்ணுவேன் நினைச்சு சொல்கிறீங்களே, அது எப்படி தாத்தா நியாயம்? கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறது தாத்தா. இல்லை செல்வங்கள், நானும் கடவுள் தான். நான் மட்டுமல்ல, நீங்கள் எல்லோருமே கடவுள் தான். கடவுளுடைய ஒரு பாகம்தான் நாமும். அதனால் கடவுள் பண்ணதை போல் நாமும் பண்ண முடியும். ஏனென்றால் நாமும் கடவுள் தான். சரிங்க தாத்தா, உங்களை வின் பண்ணுறதுக்கு என்னங்க எங்களால் முடியாது தாத்தா, விஷயத்துக்கு வாங்க தாத்தா. கடவுள் படைத்த அனைத்து உயிரினங்களும் வெரி சிம்பிள், என்னாலும் பண்ண முடியும் என்று சொல்லுகிறது தாத்தா. அவருடைய ரகசியத்தை சொல்லுங்கள் தாத்தா. சொல்லுகிறேன் தாத்தா. சொல்லுங்களே, கடவுள் படைத்த அனைத்து உயிரினங்களுடைய சர்க்யூட் டயக்ராம் எல்லாம் ஒன்றை போலத்தான் இருக்கிறது. ஒன்றை போலத்தான் இருக்கிறது. ஆனால் அதனுடைய உடல் வடிவமைப்புகள் தான் வேறு. ஆடுகளாகவும் மாடுகளாகவும் மனிதர்களாகவும் பறவைகளாகவும் மீன் வகைகளாகவும் எல்லாத்தையும் ஒரே சர்க்யூட், ஒரே டயக்ராம் தான் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறார். ஆமாம், அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். தாத்தா நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க தாத்தா, விஷயத்துக்கு வாங்க தாத்தா. அப்படி அவருடைய டெக்னாலஜி ஒன்று தான். ஆனால் பாடி உடலமைப்புகள் தான் வேறு. பாருங்கள், இந்த பட்டாம்பூச்சியை பாருங்கள், என் கை மேல் எவ்வளோ அன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறது பட்டாம்பூச்சி. ஓகே, அப்படி என்ன சொல்லுவார் என்றால், எல்லாமே ஒரே சயின்ஸ், ஒரே டிசைனில் தான் பண்ணிவிட்டு ஒரே சர்க்யூட் ஃபங்க்ஷனிங் டெக்னாலஜி ஒரே மாதிரி தான். ஆனால் அதனுடைய பாடி அமைப்புகள் மட்டும் வேறுபட்டு இருக்கிறது. பாருங்கள், எல்லாத்துக்கும் கண் வச்சிருக்கிறாரு, மூக்கு வச்சுக்கிறாரு, மொத்தமாக சொன்னால் அந்த 5 அறிவுகளை வைத்திருக்கிறார். அதே போல தான் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த கண், மூக்கு, வாய், இந்த 5 அறிவுகள் இருக்கிறது. பார்த்தீர்களா? எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே இதுதான். அதனுடைய சர்க்யூட் ஒரு பாடி அமைப்பு தான் வேறு. இந்த தலையில் இருந்து அது சில ஆர்டர்களை கொடுக்கிறதெல்லாம் மற்ற உடலில் இருக்க பொறுப்பு, கால், கை, மூக்கு, வாய் இதுகளுக்கெல்லாம் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அந்த 5 அறிவு இருக்கிறது. அந்த 5 அறிவு தான் தலையின் மூலியமாக எல்லாத்துக்கும் கட்டளையிடுகிறது. நமக்கு மட்டுமில்லை, பாருங்கள், எல்லா உயிரினங்களுக்கும் அதை தான் ஏற்றுக்கலாம். இல்லைங்க, உடல் அமைப்பு தான் வேறு. இதை பாருங்கள், இது ஒரு பட்டாம்பூச்சியாக காட்சியளிக்கிறது, அது ஒரு நாயாக காட்சியளிக்கிறது. உடல் அமைப்பு தான் வேறே தவிர அதனுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது அத்தனை படைப்புகளும் ஒன்றுக்கொன்று, அத்தனை படைப்புகளுக்கும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு இல்லை. உடலமைப்பு தான் வேறு இருக்கிறத தவிர அவருடைய சயின்ஸ் செயல்முறைகள், அதனுடைய செயல்முறைகள் எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது அதிகமாக எதையும் படைத்து விடவில்லை. ஒரே 5 அறிவை கொண்ட, கால் கைகளை கொண்ட, உடல் அமைப்பை கொண்ட, மூச்சு, பேச்சு, இரத்த ஓட்டம், ஹார்ட்டு, காது, இவைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் தான் வைத்திருக்கிறார். அப்போது எல்லாருக்கும்
மூக்கிலேருந்து வாய்க்கும், வாய்க்கிலேருந்து கண்ணுக்கோ, கண்ணுலேருந்து நாக்குக்கோ, நாக்குலேருந்து காதுக்கோ, காதுலேருந்து முத்திக்கோ, புச்சிலேருந்து உடம்புல இருக்கிற கை கால்களுக்கும் அது கட்டளையிட்டு கொண்டு இருக்கலாம். அந்த சர்க்யூட் எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது அவர் அதிகமாக ஒன்றும் படைக்கவில்லையோ என்று நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்கிறதுனால ஒரு தப்பு இல்லை சொல்கிறாங்களே. அல்லது என்னை பற்றி நானே சொல்லிக்கொள்வது போல் நானும் ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் தான் நான் உங்களுக்கு தாத்தா வடிவில் இருக்கிறேன். என்னை பற்றி நானே சொல்லிக் கொண்டே இருக்கேன். அவ்வளவு தான். என்னை விட்டு வேறு கடவுள் இல்லை கோவித்து கொள்வதற்கு. அவர் ஒருவேளை என்னுடைய அப்பா என்று சொல்லலாம். இல்லை என்றால் அந்த கடவுளும் நானும் ஒன்று தான். நான் என்னை பற்றி நானே சொல்லிக்கொள்ளுகிறேன். நான் சாதித்தது செய்தது எல்லாம் ஒரே விஷயத்தை தான் பல வகைகளிலே படைத்திருக்கிறேன் என்று என்னையே நான் என்னுடைய படைப்புகளை பற்றி நானே சொல்லி கொண்டிருக்கிறேன். தாத்தா 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 என்னம்மா ஏன் அப்படி சிரிக்கிறீங்க என்ன மாதிரி? போதும் தாத்தா, போதும் தாத்தா, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே தாத்தா, நீங்கள் முதல்ல ஊமையாக இருந்தீங்களே தாத்தா. அதுக்கு தான் ஊமைகளாக பேச ஆரம்பித்து விட்டால் இப்படித்தான் தன்னை பற்றி தானே குறை கூறிக்கொள்வார்கள், இல்லை தன்னை பற்றி தானே பெருமையை அடித்துக் கொள்வார்கள். நீங்கள் செய்வதில் தவறு இல்லை. உங்களை பற்றி நீங்கள் தானே சொல்லிக்கொள்ளுங்க. நான் படைத்த அனைத்தும் ஒரே சர்க்யூட், ஒரே விஞ்ஞானம் அடங்கியிருக்கிறது என்று உங்களை நீங்கள் தானே சொல்லிக்கொள்கிறீர்கள். சரிங்க தாத்தா, சரிங்க தாத்தா, என்ன ஏதாவது கண்டுபிடிங்க தாத்தா. கண்டுபிடிக்கிறேன். மரம் இருக்கும் வரை நிழல் இருக்கும், மேகம் இருக்கும் வரை மழை இருக்கும், நான் இருக்கும் வரை இந்த கண்டுபிடிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தான் இருக்கிறீங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லா கட்டி கூட இந்த நான் பேசுவதை கேட்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்களே. உங்களிடம் நான் பேசிக்கொண்டு இருப்பது அதில் ஒரு சந்தோஷம். ஓகே சொல்லுங்களே. இவ்வளோ சொல்லி கூட நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி சர்ப்ரைஸா சப்ஸ்கிரிப்ஷன் நான் பார்த்துங்க 2-3 நாளாக அதே 34 இருக்குது. இன்னும் மனம் மாறவில்லையே மனிதர்களுக்கு என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். பார்ப்போம்.